முத்தாலம்மா, இன்னைக்கு எங்க அண்ணன் ஆரம்பிக்கிற தொழில் நல்ல அமோகமா நடக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். இன்னைக்கு மாமா நம்மள பார்த்ததும் அசந்துடணும். ஏண்டி செல்வி, அலங்காரம் பண்ணது போதும், சீக்கிரம் கிளம்பு. வரட்டும் இரண்டி, மாப்பிள்ள பெரிய கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. நாளைக்கு இவதான் முதலாளி. வர்றவங்க கண்ணெல்லாம் இவ மேலதான் இருக்கும். பாக்குறதுக்கு லட்சணமா இருக்க வேண்டாமா? ஆமா, கல்யாணத்தன்னைக்கு இப்படி அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தான்னா வேற எவ்வளவு வந்து தாலி கட்டிட்டு போயிடுவா. அப்படி எவ்வளவு வந்து கழுத்தை நீட்டினா அவளுக்கு கழுத்தே இருக்காது, தெரியும்ல? அதுக்குள்ள என் அறுவாள் எடுக்கிற கடவுளே, என் மருமக நாளைக்கு ஒன்னு எப்படி வச்சு காலம் தள்ள போறாரு? அம்மா வச்சு நீங்க காலம் தள்ளல, அப்படித்தான். அழகே, வாங்க வாங்க. வணக்கம். வாங்க மாமா. சௌக்கியமா? வாங்க அத்தை. சும்மா. டேய் காசி, என்ன தங்கச்சி காணோம்? சீக்கிரம் போய் கூட்டம். பார்த்து வரேன். என்ன தர்மா, என்ன தேவியை காணோம்? அது வேற ஒண்ணும் இல்லைங்க சாமி. தம்பி புதுசா தொழில் தொடங்குதல்ல, தொழில் நல்லபடியா நடக்கும்னு வேண்டிக்கிறதுக்காக நேரத்திலேயே எந்திரிச்சு கோயிலுக்கு போயிருக்கு. அதான் லேட் போல் இருக்குது. இன்னும் 5 நிமிஷம் தானே இருக்கு. அதான் என்னன்னு பேசி பழகுடா. வாமா தேவி. ஏமா லேட்டு? கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா. சரி வா. வாமா, சீக்கிரம் வந்து ரிப்பனை விட்டு. வேணாம், நீயே வெட்டுனா. நீ தான் வெட்டணும். புடி, வாமா. நான் வெட்ட மாட்டேன். வெட்டுமா. நேரமாயிட்டு இருக்குமா? நான் வெட்டவே மாட்டேன். என்னம்மா நல்ல காரியம் நடக்கும்போது இப்படி எல்லாம் சொல்ற? இதை வெட்டினா நீயும் நானும் பிரிஞ்சிருவோண்ணா. நீ நான் ஓ, நம்ம கம்பெனி பேர் போட சொன்ன நான் தாம்மா. இதை வெட்டினா நீ நான் பிரிஞ்சிருவோமா? நீ என்ன சொன்னாலும் நான் இதை வெட்ட மாட்டேன். நம்ம பேரு கூட வேற வேற ஆகிறத என்னால தாங்க முடியாது. வேண்டாண்ணா. ஐயோ, இந்த ரிப்பனை வெட்ட மாட்டேன்னா வேற ரிப்பனுக்கு எங்க போறது? பெரியவரே, உங்ககிட்ட ஏதாச்சும் ரிப்பன் இருக்கா? ரிப்பனா? எனக்கு எதுக்கு ரிப்பனு? வேலு, இங்க வா. என்ன செல்வி? கொஞ்சம் இரு. அதாவது சீக்கிரமா இதை போய் கட்டு. நல்ல ஐடியாவா இருக்க. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? வெட்டு. கொஞ்சம் இருமா சாமி. இப்ப நேரம் நல்லா இருக்குல்ல? இப்படி ஒரு தங்கச்சி இருக்கும்போது உனக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் பா. சீக்கிரம் வெட்ட சொல்லு. வெட்டுமா. வெட்டு 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 வெட்டு. தங்கச்சி ரிப்பன் வெட்டுக்குள்ள சவுண்ட் கம்மியா அடிக்கிறீங்க. எதை சொன்னாலும் லூசு மாதிரியே சொல்லுவேன். இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். அமோகமா வரட்டும். ஐயோ, இதோ காத்து கருப்பு போல இருக்கு. ஐயோ, கம் ஆன், கிட்ட வா. வந்துரு. பக்கத்துல வராத. கிட்ட வந்துரு. வராத. வா. கம் ஆன். ஐயோ, ஐயோ, நான் காத்து கருப்பன்னு நினைச்சு அடிச்சிட்டேன். வலிக்குதா? வலிக்குதா? ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? யாரை கூப்பிடுவேன்? ஐயோ தேவி, இங்க பாருங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் என்கிட்ட இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க. நான் அண்ணன் கிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். எத்தனை நாளைக்கு தான் உங்க அண்ணன் பேரை சொல்லி சும்மா என்ன பயமுத்துவேன்னு நானும் பாக்குறேன். ஐயோ, அண்ணன் வராரு. அண்ணன், அண்ணன். நான் இல்ல, நான் இல்ல. ஐயோ. ஓகே, தேங்க்யூ. வேலு, வேலு, இங்க வா. இந்த காபி சூடா இருக்கு.
காஃபி எல்லாம் இருக்கட்டும். மழை இப்படி பெஞ்சிட்டு இருக்குதே. தேவி டெலின் கிளாஸ் போகும்போது கொடை எடுத்து போச்சா? அண்ணே தேவிமா போறப்ப மோடம் இல்ல, வானம் தெளிவா தான் இருந்துச்சு. இருக்குது அது பாட்டு மழையில நஞ்சு உடம்பு ஏதாவது ஆயிருப்போம். சீக்கிரம் போய் கொடை எடுத்து போ. என்ன பொண்ணு, சீக்கிரம் வாடா வேலு. இந்த வந்துட்டேன். இதான் கூட போ 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 போ. அண்ணா அண்ணா தேவி, நீ நினைதல்ல இல்ல. எங்க நீ நினைச்சிடுன்னு பயந்துட்டு கொடை எடுத்துட்டு ஓடிடுறேன். என்னமா சிரிக்கிற? எதுக்கு நான் இந்த கொடையை எடுத்துட்டு வந்தேன்? நீ நினையாம இருக்க. ஐயோ, கொடையை கையில வச்சுட்டு நீ நினைச்சிட்டு வந்திருக்கியே. ஓ நினைப்பிலேயே கொடையை விரிக்க மறந்துட்டேன். அதான் வாமா போலாம். ஓரமா சிரிச்சது. சரி சரி பாத்து. என்னடா என்னன்னு அவசரப்பட்டு ஓடியான்ட்டீங்க? வீட்டுல தான் 2 கொடை இருக்குல்ல, உங்களுக்கு ஒண்ணு இருக்கு, தேவி அம்மாவுக்கு ஒண்ணு இருக்கு. அதை எடுத்து இருக்கலாம்ல. எங்கடா அந்த கொடை? என்னன்னு விவரம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? அதான் வீட்டுல இருக்குன்றல. நாங்க விவரம் இல்லாத ஆளா? நீ விவரமான ஆளா இருந்தா அந்த கொடை எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. இது புரியாம போச்சே, இது முதல்ல சொல்லப்படாதா? சரி நீ இங்கே நின்னுட்டு நாங்க 2 பேரும் வீட்டுக்கு அந்த கொடை கொடுத்தோம். சரி நான் அங்கே இருக்கேன். என்ன என்ன பண்ணு பண்ணுது? அடாடா இப்படி தாண்டா நம்ம அங்கங்க கேவலப்படுறது. கொடை வர வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா ஜோலி முடிஞ்சு போக மாட்டேங்க. கிளம்பிடுவோம் சாமி. அப்பா தம்பி வாங்க கவுண்டரே. வணக்கம் தம்பி. வணக்கம் வாங்க. ஆசீர்வாதம். ஏய் என்ன இதெல்லாம்? படிச்சவன் நீங்க எப்படி பண்ணலாமா? படிச்சிருந்தா என்னங்க தம்பி, கண்டிப்பாக இவன் உங்கள் கால தான் உழுகணும். ஏன்னா அந்த படிப்பு கொடுத்ததே நீங்கள் தானே. என்ற வசதிக்கு என் பையனை நான் ஒரு 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிக்க வச்சிருக்க முடியும். நீங்கள் தான் மேற்படிப்பு படிக்க சொல்லி படிக்க வச்சிங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போனேன் தெரியலைங்க. எங்க தாத்தா காலத்துல எங்க குடும்பத்துக்காக விசுவாசமா உழைச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பேசிட்டு என்னங்க என்ன ஸ்வீட் எல்லாம்? அதை சொல்ல மறந்துட்டு பாருங்க. அருண் யூனிவர்சிட்டியிலே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்காங்க. ஓ வெரி குட் வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சாப்பிடுங்க. வாங்க. என்ன பண்ண முடிவு பண்ணிருக்கீங்க? நீங்க சொன்ன மாதிரி நான் படிச்ச படிப்பை இந்த ஊருக்கே பயன்படுற மாதிரி ஏதாவது பண்ணலாம். வெரி குட் தம்பி, இன்னைக்கு நட ஆரம்பம். நேரத்திலேயே பண்ணிக்கு போகணும் போலாங்க. ஓ கிளம்பலாம். அப்போ நானும் கிளம்புறேங்க. என்ன இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு கிளம்புறேன் சொல்லிட்டு இருக்கீங்க? இருந்து சாப்பிட்டு தான் போகணும். என் தங்கச்சி கையில சாப்பிடறதுக்கு கொடுத்துருக்கணும். தேவி அப்பா. தேவி அண்ணா நம்ம அருண் யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் ரேங்க். இன்னைக்கு நம்ம வீட்டுல தான் சாப்பாடு. சாப்பிட்டோங்க. புறப்படலாம். போலாங்க தம்பி. ஒரு முக்கியமான விஷயமுங்க. என்ன? இல்லை, அருண் இது வரைக்கும் டவுனில் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருந்தானுங்க. நானும் நம்ம வீட்லேயே சாப்பிட்டு இருந்தேன். இப்போ படிப்பு முடிச்சு போட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்தால் சும்மா இருக்கிறது இல்லைங்க, சமைக்கிறான்னு சொல்லி போட்டு சமைக்கட்டுக்குள்ள பூந்து வெந்துக்கிட்டு இருக்கிறானுங்க. அவன் வந்தால் பரவாயில்லைங்க, நம்மளையும் சேர்த்து வேக வைக்கிறான். அதனால் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டுங்க. என்ன? இல்லை, சீக்கிரமாக ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம்னு. ஒரு பொண்ணை பாருங்க, கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். செலவு பற்றி தானே பயப்படுறீங்க? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. கவுண்டரே, தேவிக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருந்தேனே, என்னாச்சு? பொருத்தமான மாப்பிள்ளையை தேடிட்டு இருக்குங்க தம்பி. அன்னைக்கு கரும்பால உங்களை அடிச்சேனே, ரொம்ப வலிச்சுதா? தேவி, எனக்கு ஒரு டவுட். இந்த ஆம்பளைங்க காதல் வந்தா பைத்தியம் மாதிரி பொண்ணுங்க பின்னாடி அலைவாங்க. ஆனா பொண்ணுங்களுக்கு என்னதான் காதல் வந்தாலும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே காட்டாம நாடகம் ஆடுவாங்க. அது ஏன்? இப்ப சுத்தி வளைச்சு எங்க வரீங்கன்னு தெரியுது, சாப்பிடுங்க. அதான் உங்க அண்ணன் கிரீன் சிக்னல் காட்டிட்டாரு. அப்புறம் என்ன? கிரீன் சிக்னல் ரெட் சிக்னல் ஒண்ணு இல்ல, எங்க அண்ணன் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. ஐயோ அப்பா, ஐயோ, இந்த சிக்னல் ரொம்ப நல்லா இருக்கு. இந்தியா அடி போடி இவளே. ஏண்டி இந்தி கத்து கொடுக்க மாமான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா அப்பயே கப்பு கப்புன்னு பிடிச்சி கையில கொடுத்துருப்பல. அடியாத்தி, ஹிந்தி தெரியுமா? ஆமா, அது தெரியாம தெரியுதா? எங்க போன அந்த வேலு? எதையாச்சும் எடுத்து என்னன்னு சொல்றேன். இது நயா? இதா புல்வாலே துனியாங்கே. அடியாத்தி, என்ன இவ்வளவு நீளமா இருக்கு? ஆமா, புல்லு நீளமா இருக்குல்ல. அப்படியா? வேற வேற. இதுக்கு என்னையா? இதுக்கு பேர் வந்து குச்சி குச்சி ஓட்டாகே. என்னையா இதுவும் நீளமா இருக்கு? ஆமா, குச்சி நீளமா இருக்குல்ல. எது எது நீளமா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கிந்தியே இழுத்துக்கறணும். அப்படியா? வாங்க பெருசு வாங்க. என்ன இந்த பக்கம் கால்ல ஒரு தடவை வந்து போனீங்க? வயிறு சரியில்லையா? பேச்ச மாத்தாதா. என்ன? உன்னை வயலுக்கு தண்ணி தானே பார்த்து சொன்னேன். ஆமா. அவகிட்ட பீச்சிட்டு இருக்கு நீ. ஓ, அத சொல்றீங்களா? வடிவுக்கு கிந்தி கத்து கொடுத்துட்டு இருக்கேன். எது? கிந்தி கிந்தி. ஹிந்தி எதுக்கு? எம்பிக்கு நிக்க போலாம். இவா
சரி உனக்கு ஹிந்தி தெரியுமா? இந்த நக்கல் நயாண்டி தானே வேணாங்கிறது. ஏன் தெரியாம சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு வார்த்தை தமிழ்ல கலங்க, நான் ஹிந்தியில சொல்றேன். ஒரு வார்த்தை அங்க நிக்கிறவன இங்க வான்னு ஹிந்தியில எப்படி கூப்பிடுவ? அங்க போய் நில்லுங்க. இங்கதானே ஆத்துக்கோ. இப்ப ஹிந்தியில கூப்பிட கூப்பிடவா? இதராவோ இங்க வான்னு அர்த்தம். அடேங்க அப்பா, ரொம்ப ஈஸியா இருக்குதுடா. ஆமா. அது சரி, இங்க இருந்து அங்க போன்னு சொல்றது எப்படி சொல்லுவ? அங்க போறதுக்கு இங்க இருங்க. என்ன பண்ற? என்ன சொல்றது? டேய் இதராவோ இதுக்குமா? அடங்க ஒக்கமக்கா. சரி நடுக்காட்டுக்கு போன ஹிந்தியில எப்படி சொல்லுவ? கொஞ்சம் இருங்க. இதராவோ. எல்லாத்துக்குமே இதராவோ தானா? எல்லாம் சின்னதுதான். சின்னது. ஆமா ஆமா அதான் ஹிந்தி. இதராவ கூப்பிடாமே வருது. ஏயா எனக்கு ஹிந்தி கத்து குடுக்குறேன்னு இவர் கூட என்னைய பண்ணிட்டு இருக்கா? உனக்கு தானே சொல்லி தர போறேன். இதுக்கு பேர் என்னையா? இதுக்கு பேரு ஜாக்கெட். அது இல்லையா, ஹிந்தில என்னையா? ஹிந்திலயா? चोली के पीछे कागे. चोली के पीछे कागे வா. அடியே அதைவே திருப்பி திருப்பி கேட்டிருக்கற. चोली के पीछे कागे ஹிந்தில சொல்றாங்களா? அதோட தமிழ் உள்ள அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னது? ஐயோ தெரியாதுங்கறாளே. என் தல எழுத்து காத கொண்டா. ஹிந்தியா கட்டிட்டாரு ஹிந்தி. நீ வீட்டுக்கு வா, சீ விடுற. சீ விடுறியா? ஏன் பெருசு? என்ன? ஏதோ அரையும் குறையுமா ஹிந்தி கத்துக்கிட்டு அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல வந்து ஒரு லாரி மண்ணள்ளி போடுறீங்க. இப்ப திட்டியா? ஆமா, இத பொழப்பாவே பாக்குறியே, இதுல என்ன அவனுக்கு சந்தோஷம்? अभी नहीं कुछ नहीं होता नहीं है. மீனா என்ன விட்டுட்டு வந்துட்டாரு? வண்டி வழியில பஞ்சர் ஆயிடுச்சு. உங்க அண்ணா நான் பஸ்ல போறேன், நீ வண்டி ரிப்பேர் பண்ணிட்டு வீட்டுல விட்டுருன்னு சொன்னாரு. இந்த சாவி. என்னங்க இது கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு வந்திருக்கீங்க? வீட்டுல போடும்போது நல்லா தான் இருந்தது, வண்டி ரிப்பேர் பண்ணும்போது கிழிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சரி சட்டையை கொடுங்க, நான் தச்சு தரேன். கொடுங்க. வலிச்சதா? இல்ல, ஒரு டவுட் தேவி. இந்த பொண்ணுங்க ஒருத்தரை நினைச்சா கடைசி வரைக்கும் மறக்கவே மாட்டாங்களாமே, உண்மையா? என்ன கேட்டீங்க? ஒண்ணும் இல்ல, நீ தச்சு கொடு. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, புது ஷர்ட் வாங்கி 2 மாசம் தான் ஆகுது, ஒழுங்கா தைக்கிறியா இல்லன்னு பாக்குறேன். அதெல்லாம் கரெக்டா தச்சு கொடுப்பேன், அது வரைக்கும் நீங்க பேச வேண்டாம், பார்க்க வேண்டாம். சரிங்க, நான் பார்க்கல. உன்னையே அறியாம நீயே நம்ம 2 பேரும் சேர்த்து வச்சு. ஐயோ, என் தாவணி. ஏன் தாங்குற? கட் பண்ணி கொடு. உன்னால முடியாது, நான் வரேன். கொதிக்க சூப் மாமா. ஐயா ஐயோ, கீழே கொஞ்சம் கொட்டிடுச்சு, பரவாயில்ல. ஐயா எனக்கு வேணாமா. ஒரு கிளாஸ் மாமா. எனக்கு வேணாம்னு சொல்றல. மாமா எவ்வளவு ஆசை கொண்டு வந்திருக்கே மாமா, ஒரு கிளாஸ் குடி மாமா. பாரு தேவி, ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, நான் ஆசையா சூப் கொண்டு வந்தா வேணாங்கறாரு. எவ்வளவு ஆசையா கொண்டு வந்திருக்கு, குடியேனா? ஐயோ, நீ பிடிக்க சாவல எனக்கு பாதி உயிர் போயிடுச்சு. ஐயோ, பார்த்தாலே கண்ணுல தண்ணி வருது. வேணாமா, எனக்கு முடியாதுமா. உன் தங்கச்சி முந்தா நாள் பண்ண மீன் குழம்பு விட இதோனும் காரமா இருக்காது. குடி மாமா. அதுக்கு எப்படி தெரியும் நான் மீன் குழம்பு வச்சேன்? அதெல்லாம் எனக்கு தெரியும். உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்? இது மட்டுமா நடக்குது, இன்னும் என்னென்னமோ நடக்குது இந்த வீட்ல. வேலு, போய் வேலைய பாரு. வேலையை மட்டும் பார்க்க முடியாதுமா, அந்த வீட்ல நடக்கிற வில்லங்கத்தையும் பாப்போம். எப்படியாவது போய் தொலை. உள்ள சொன்னா உங்களுக்கு தொலையனமாக்கும். ஆமா தேவி, ஏதோ தீவிர வாசனை வருது. அதான் இந்த சூப்பு வாசனை. அடுப்புல ஒண்ணே இல்லையே. இல்லையா? அடுப்பே தீதோ என்னமோ. பாரு பாரு பாரு.
அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா நீ போயிடாத. தேவி தேவி போயிடாதம்மா தேவி. குடிக்க போறியா இல்லையா? ஒரு கிளாஸ். வேணாம் அம்மா வேணாம் நான் சொல்றது கேளு. வேணாம் ப்ளீஸ். அம்மா ஒரே ஒரு கிளாஸ். ஐயோ லுக்க. தர்ம பிரபு தங்களது பணிகளை விட்டுவிட்டு திடீர் விஜயம் செய்ததின் காரணம் என்னவோ? நந்தவனத்துக்கு நீர் பாய்ச்சும் கடுமையான வேலைகளை செய்து இளவரசியாரின் பொன்னான கைகள் புண்ணாகி விடக்கூடாது என்று சொல்லிவிட்டு போக வந்தேன் தேவி. தங்கையின் மீது தாங்கள் காட்டும் கரிசனம் எல்லை மீறி போய்க் கொண்டிருக்கிறதே. காரணம் இருக்கிறது இளவரசியாரே. என் அண்ணனின் ஒவ்வொரு அசைவிற்கும் 1000 அர்த்தம் உண்டென தெரியும். பீடிகை போடாமல் செய்தியை சொல்லுங்கள். செய்தியை கேட்டவுடன் இளவரசியாரின் முகம் நாணத்தால் சிவந்து விடக்கூடாது. என்னென்ன சொல்றீங்க? என்னது? இவர் பேர் புருஷோத்தம். காரமேடு ஜமீனோட ஒரே வாரிசு. எம்சிஏ படிச்சுட்டு அமெரிக்கால கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்காரு. இவர் பேர் நவீன். சங்கரன் கோயில் ஜமீனோட ஒரே வாரிசு. டாக்டர் படிச்சுட்டு லண்டன்ல பெரிய நர்சிங் ஹோம் வச்சிருக்காரு. இவர் பேர் சந்துரு. காரைக்குடி ராஜாவோட ஒரே பையன். படிப்பு தான் கொஞ்சம் கம்மி, ஆனா சிங்கப்பூர்ல பெரிய பிசினஸ் பண்றாரு. இந்த 3 பேர்ல யார உனக்கு பிடிக்குதோ அவர் தான் எனக்கு மாப்பிள்ள. என்னம்மா செய்ற? கண்ணு கெட்டாத தூரத்துல என்ன கட்டி கொடுக்கிறேன்னு சொல்றியே, உன்னை விட்டுட்டு அவ்வளவு தூரம் என்னால போய் இருக்க முடியாது. உன்னால இருக்க முடியுமா? உன்னால முடியுமா? அண்ணே, நீ யாரு கை காட்டாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா நான் நினைச்ச உடனே வந்து உன்னை பாக்குற மாதிரி எங்கேயாவது பக்கத்திலேயே கட்டி கொடு. அப்பாவோட ஸ்தானத்திலிருந்து நீ வெளிநாட்டுக்கு போனாலும் பரவாயில்ல, வசதியா வாழ்ந்த போறோம்னு நினைச்சிட்டேன். ஆனா அம்மாவோட ஸ்தானத்திலிருந்து நீ எப்பவுமே என் கண்ணுக்குள்ளே இருக்கணும்னு நான் செய்ய இந்த தப்பு சுட்டி காமிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருமா. நீ ஆசைப்பட்ட மாதிரி பக்கத்துல ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாக்குறேன். என்ன? தேவி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? இந்த பாரு. பாரு, நல்லா வரைஞ்சிருக்கேனா? எப்படி இருக்கு? திருப்பி பாரு. ஏன் கிழிக்கிற? ஏன் கிழிச்சு போட்ட? நாம 2 பேரும் ஒண்ணு சேர முடியாது. அதனாலதான் இனிமே நீங்க என்ன பார்க்க வேண்டாம். என்னையே சுத்தி சுத்தி வந்து உங்க மனசுல நிறைய ஆசையை வளர்த்துக்கிட்ட மாதிரி என் மனசுலயும் ஆசையை தூண்டி விட்டுட்டீங்க. அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டுட்டு அவஸ்தைப்படுறதை விட இதோட நிறுத்திக்கிறது நல்லது. என் அண்ணன் எனக்கு மாப்பிள்ளை பாக்குறாரு. நான் இது வரைக்கும் அவரை மீறி எதுவுமே செஞ்சதில்லை. நான் அவர் சொல்ற மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். என்னண்ணா? போய் காஃபி கொண்டு வா. சரி. தேவி. என்னண்ணா? நான் வாழ்றதே உனக்காகத்தாம்மா.
இப்படி ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டியே. எந்த அளவுக்கு நீ அவன் மனசுல இருந்திருந்தா இப்படி ஒண்ணு மறைச்சிருக்கா? எனக்கு தெரியக்கூடாதுன்னு கிடைச்சு. என்ன மன்னிச்சிருண்ணா, என்னால உன்கிட்ட சொல்ல முடியல. ஏய், இத பாரு, அழக்கூடாது, விடு. எனக்காக அவனை மனசுல தூக்கி எறிஞ்சிட்டியே. நான் உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நீ சந்தோஷமா இருந்திருப்பியா, இல்ல நான் தான் சந்தோஷமா இருந்திருப்பேனா? என்னையும் ஒரு சராசரி அண்ணன் நினைச்சிட்டியம்மா. உன் மனசுல இருக்க அருண் தான் உனக்கு மாப்பிள்ளை. உன் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். இப்பயே அருணை அவங்க அப்பாவை பார்த்துட்டு ஜோசியர்கிட்ட போய் நாள் குடிச்சிட்டு வந்துடுறேன். இப்ப சந்தோஷம் தானே?